குலதெய்வம் நம்மள கோவிலுக்கு அழைக்குது அப்படின்னா என்ன மாதிரியான கனவுகள் நமக்கு வரும்? அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணம் தான் அது. எப்படிப்பட்ட கஷ்ட சூழல் இருந்தாலும் சரி, இதுதான் நீங்கள் மெயினாக நீங்கள் செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு குலதெய்வத்தோட அழைப்பு இருக்குது, அங்கே ஏதோ ஒரு வேண்டுதல் மீதி இருக்குது, அந்த கோயில் நீங்கள் போகணும், நீங்கள் அதோட விஷயத்தை முடிக்கணும், அதுக்கான அது நீங்கள் எதில் போய் காலை வைக்கணும், நீங்களும் போகணும், உங்கள் பையனையும் நீங்கள் அங்கே கூப்பிட்டு போகணும். ஸோ இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். மர்ஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் குலதெய்வம் நம்மள கோவிலுக்கு அழைக்குது அப்படின்னா என்ன மாதிரியான கனவுகள் நமக்கு வரும் பாய்? நல்லா கேட்டீங்கம்மா. விஷயன்றது பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்கு வணங்குறதுக்கு எல்லா நேரம் ஒன்று இருக்குது. ஆனால் சில பேர் குலதெய்வன்ற விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னும் காலப்போக்கில் மறந்துட்டு வராங்க. முன்னோர்கள் இருக்கிற வரையும் தான் அந்த குலதெய்வத்துக்கூட ஒரு தருணம், அதோட பவர் எல்லாமே தெரிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சாமி இருக்கானே கேட்குற அளவுக்கு டைம் வந்துருச்சு. கோயிலுக்கு போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷனுக்கு போகிற மாதிரியும், கண்டென்ட் கிடைக்குமா, வீடியோ கிடைக்குமா, அங்கே போனால் டான்ஸ் ஆட முடியுமா, அந்த கோயிலை பற்றி பேச முடியுமா, யூடியூப்பில் போட்டால் வியூஸ் வருமா, அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க தவிர யாரும் ஆத்மாத்மமாக இங்கே சாமி கும்பிட போகிறதில்லை இப்போ இருக்கிற தருணத்தில். ஆமாவா இல்லையா? ஆமாம், உண்மைதான். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்னா சிரிக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், அழுகிறவன் அழுதுகிட்டே இருக்க மாட்டான். இப்போ நம்ம மேலே இருக்கிறோம், நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்க முடியாது. எப்போ கீழே இறங்குவோன்னு தெரியாது. சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான், அழு வைக்கிறதும் ரப்பு தான். அப்படின்னா கொடுப்பவன் இறைவன் தான், எடுப்பதும் இறைவன் தான். கொடுக்கும்போதும் ஏன்னு கேட்க முடியாது, எடுக்கும்போது ஏன்னு கேட்கவும் முடியாது. எப்படி போதும் நம்மளை விட்டு தெரியாது. அந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலை கூட உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முன்னோர்கள் வழியிலேருந்து வழிபாடப்பட்ட ஒரு உங்களான குலதெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்து மக்கள் அதை பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணம் தான் அது. எப்படிப்பட்ட கஷ்ட சூழல் இருந்தாலும் சரி, இதுதான் நீங்கள் மெயினாக நீங்கள் செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் நல்லா தூக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் கெட்ட கெட்ட கனவு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்து வாசலில் நின்று அழுகிற மாதிரி கனவு வரும். ஃபஸ்ட்டு அது. ஏன்னா அவங்க தான் அந்த கோயிலை வழிபட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? யாருக்கு வழிபட்டிருப்பாங்க? முன்னோர்கள். அவங்க இறந்ததுக்கப்புறமா உங்கள் வாசலில் நின்று அழுகுறாங்கன்னா அந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது நீ போயிட்டு வா, உன்னோட விஷயத்தை நீ வேண்டிக்கிட்டு வான்னு சொல்கிறது தான் அந்த அழுகுற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு கனவு உங்களை பாம்பே துரத்துற மாதிரி வரும். கனவுல பாம்பு துரத்துற மாதிரியும் கனவு வரும். அப்படி வந்தாலுமே உங்களுக்கு குலதெய்வத்தோட கூட்பாடு இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு அங்கே குறை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நேர்த்திக்கடன்றது பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் வைக்கிறது நேர்த்திக்கடன், அது வேற. அது உங்களோட தேவைகள் வைக்கிறது. இது உங்களோட கடமை. குலதெய்வன்றது கடமை. ஏன்னா உங்களோட தாத்தா, கொள்ளு தாத்தா, தாத்தா, அதுக்கு அடுத்தது எல்லாமே வழிபாடுபட்டு இப்போ அப்பா பண்ணிட்டு இருக்காரு, அப்பாவுக்கு அடுத்தது பையன் பண்ணணும். அப்பா மறைஞ்சோடனே அந்த குலதெய்வன்றது எந்த ஊருன்றதே மறந்துடுறாங்க. அது விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் நீங்கள் சொத்து போய் கோடி கோடியாக கொடுக்க போகிறது கிடையாது. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழி நீங்கள் கரெக்டாக எந்த ஊரில் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, அது என்ன சொல்கிறது, நிறைய ஊரில் இருக்குது. அதோட கரெக்டான விஷயம் கேட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். முதல்ல அந்த கோவிலில் உங்கள் காலை வைங்க. நீங்கள் போய்ட்டு பெருசாக திருவிழாவுக்கு தான் போகணும், பெருசாக ஆடம்பரமாக பண்ணணும், கடை வெட்டணும், சாமி அதெல்லாம் வேணாம். முதல்ல நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு 10 ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சாலும் சரி, ஒரு 10 ரூபா கொடுத்து பூ வாங்கி போட்டாலும் சரி, ஒரு 10 ரூபா வாங்கி நீங்கள் ஊதுவத்தி எடுத்து வச்சாலும் சரி, அதனோட தெய்வம் ஆசைப்படுறது ஒரே விஷயம் என்னென்னா, என்னோட கோவிலுக்கு உங்கள் அப்பா கருத்து நீ வரியா, அதுதான் அங்கே விஷயம். ஸோ உங்களோட குறைகள் தெய்வ வழிபாடு, உங்களோட குலதெய்வ வழிபாடு நின்றுட்டு இருக்குன்னா அதோட அறிகுறி எப்படி காட்டோம்னா, ஒன்று கனவுல காட்டும். கனவுல இறந்தவங்களை அழுகுற மாதிரி வரும் ஒரு விஷயம். ரெண்டாவது பாம்பு கனவுல வரும். மூணாவது நம்ம நல்ல வார்த்தைக்கு வந்து மூணாவது நம்ம கூட இருக்கிற பசங்களோ இல்லை வீட்டுக்காரோ பார்த்தீங்கன்னா இறந்த மாதிரி கனவுல காட்டும். உயிர் போயிடுச்சு அப்படியே தூக்கத்தில் நம்மளுக்கு அழுகு வரும். நம்மளை அறியாமல் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா நார்மலாக இருக்கும், கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருதுன்னா இதோட சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு குலதெய்வத்தோட அழைப்பு இருக்குது, அங்கே ஏதோ ஒரு வேண்டுதல் மீதி இருக்குது, அந்த கோயில் நீங்கள் போகணும், நீங்கள் அதோட விஷயத்தை முடிக்கணும், அது நீங்கள் எதில் போய் காலை வைக்கணும், நீங்களும் போகணும், உங்கள் பையனையும் நீங்கள் அங்கே கூப்பிட்டு போகணும்.
இதுதான் அங்கே ஆசைப்படுறது. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு உட்காந்து அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி அந்த வழிபாடு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கனவும் வராது, அந்த அழுகிற மாதிரி கனவு வராது, பாம்பு கனவு, உயிர் பிரிய கனவு, இந்த கனவு எல்லாமே வராது. இது கனவுகள் விஷயம். இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பை. யாருமே ஒரு 20 பேர் என்ன நினச்சா கூட அந்த நெத்தியில் என்னை காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி தருணத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் விடிஞ்சா எனக்கு ஒரு 10 நாளில் நான் ஒருத்தர் ரொம்ப பெரிய தொகை ஒன்று கொடுக்கணும். எப்படி நான் கொடுக்க போகிறேன்னே தெரியல. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன், 10 ரூபாவில் காசு இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது போச்சுன்னா எனக்கு மானமே போயிடும், நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு தருணம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் மனசில் நம்பி போகிறதோட சரி, உங்களை பூர்வீக குலதெய்வத்தை நம்பி போகிறது தான் புத்திசாலித்தனம். அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபாடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்குன்னு அப்பாவோட வகையினால பூர்வீகமாக வணங்கி கூட வந்த தெய்வத்தை நீங்கள் போயிட்டு உங்களோட அங்கே உட்காந்து அது என்ன வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட கஷ்டத்தை அங்கே நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இத்தனை நாள் இப்போ இத்தனை நாள் விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் இருக்குது, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வழிபாட்டு சொல்லிவிட்டு உங்களோட அந்த செய்ய வேண்டிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். அந்த நாட்களுக்குள்ளேயே அதோட ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மறைஞ்சிரும். ஏன்னா குலதெய்வன்றது எல்லாமே தெய்வம் தான். ஆனால் குலதெய்வன்றது என்னது, பாரம்பரியமாக 10 தலைமுறை 20 தலைமுறையாக வணங்கிட்டு வந்த ஒரு தெய்வம். உங்களுக்கும் நன்மை செஞ்சுட்டு தான் தெய்வம். சடனாக அந்த வீட்டுக்கு வராதுங்கிற காரணம் என்னென்னா அவங்க உங்க மேலே கோபமாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், கட்டு போட்டிருப்பாங்க, சேவனை கட்டாக இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாமே கேட்டு பார்த்து அதை கிளியர் பண்ணிவிட்டு அதை வழிபாடை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே எவ்வளோ பெரிய விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்படி பனி போல் கரைஞ்சிடும். ஸோ இந்த குலதெய்வத்தை நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தக்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வைக்கக்கூடிய எல்லாமே பேடாக தான் நடந்துகிட்ருக்கும். பேட் வைப்ரேஷன் தான் வரும். சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு கெட்டதாகவே தெரிஞ்சிட்ருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கனாலே அந்த ஒரு முறை போகிறது உங்களுக்கு பலன் தெரிஞ்சிடும். அப்போ மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே போக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா, குலதெய்வம் நம்மளை கோவிலுக்கு கூப்பிடுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கனவுகள் நமக்கு வரும்னு சொன்னீங்க. நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.